குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டடாக கேட்ட டவுட்ஸை இதில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுப்பா, அப்போ தான் நான் சொல்கிற அப்டேட்டு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஏப்ரல் 2025க்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ஸ்டன்ட் எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணோம், ரிசல்ட்டே வரலையே அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025க்கான எக்ஸாமுக்கு ஓகேங்களா. இப்போது இந்த ஏப்ரல் 2025 எக்ஸாமுக்கான ரீடோட்டல் அப்ளை பண்ணிங்க. இதுக்கு முன்னாடி அதாவது நவம்பர் 2024 எக்ஸாமுக்கு ரீடோட்டல் அப்ளை பண்ணவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகி ஏப்ரல் 2025 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற கிட்டது அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடோட்டல் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சுன்னு தான் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஓகேங்களா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் டோட்டல் மிஸ்டேக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலருக்கு ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. அதனால் ரீடோட்டலில் ரிசல்ட்டு பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூவேஷனில் உங்களுக்கு ரிசல்ட்டில் சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இப்போ இருக்க கரண்ட்டான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ரீடோட்டலுக்கான ரிசல்ட்ஸு எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் காலேஜ் சைடில் கேட்டும் போது ரீடோட்டலுக்கான ரிசல்ட்டை கூடிய சீக்கிரம் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், பட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போன்றது தெரியாது. இன்னும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து டிசிஷன் பண்ணல. ரீடோட்டல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் சர்க்குலரோ இன்டிமேட் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் மூலிமா சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக எப்போ வரும்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஒரு அக்டோபர் நவம்பர் அந்த டைமில் தான் வருமானு தெரியல. இன்னும் மேபி 1 மந்த் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ யாருமே ரீடோட்டலுக்கு வெயிட் பண்ணாதீங்க. இப்போ வரப்போகிற அதாவது நவம்பர் 2025 எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணிடுங்க ஓகேங்களா. ஏன்னா அதில் நோ சேஞ்ச் வந்துட்டால் உங்களுக்கு 1 செமஸ்டர் கேப் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எழுதுறது கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா நவம்பர் 2025 எக்ஸாம் இன்னொரு 2 மந்த்ஸில் வரப்போகுது. அதனால் ரீடோட்டல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி யாரும் இது பண்ணாதீங்க. நவம்பர் 2025 எக்ஸாமை எழுதுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணிடுங்க. இன்கேஸ் ரீடோட்டலில் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான்ப்பா அப்டேட்டு. வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.